59ஆம் அதிகாரம். பாருங்க, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் என்ன செய்யல? குறுகி போகல. கேட்க கூடாதபடிக்கு அவருடைய கரம், அவருடைய செவி என்ன செய்யல? மந்தரம் இல்ல. உங்களுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத காரியம். ஆமென் சொல்லுமா? ஷார்ட்கட்ல சொல்லிடுவோம். என்னன்னா, ஊழியம் செய்ய போகலையா? யார் நம்பரும் எனக்கு தெரியாது. ஆமென் சொல்லுமா? ஊழியத்துக்கு போறீங்களா? ஜெபிக்க போகலையா? முடியல வாஸ்டர், முடியல. ஆமென் சொல்லுமா? இதெல்லாம் கீழ்ப்படியாத காரியம். தேவ சித்தத்துக்குள்ளாக கடந்து வரக்கூடாதபடிக்கு ஒன்றை மாற்றுப்படுத்துற காரியம். இது பிசாசு செய்கிற காரியம். சோர்வை கொண்டு வந்து ஒன்னை பலவீனப்படுத்தி ஒன்னை சபைக்குள்ளாக இருந்து விளக்குவதும், ஆவிக்குரிய ஜீவிதத்திலிருந்து தூரமாக்குவதும், ஜெபிக்க கூடாதபடிக்கு மட்டுப்படுத்துறதும் அவனுடைய வேலை. அதுதான் பாவம். தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒவ்வொரு பகுதியிலும் பாவம். ஆமென் சொல்லுமா? அந்த சிலுவைக்கு முன்பாக இயேசுவை பார்க்கும்போது ஒரு வார்த்தை, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அவர் பாரத்தை சுமந்து இருக்கிறாரு, உன் பாரத்தை இறக்கி வைக்க விரும்புகிறாரு. ஆனா நீ என்னன்னா, நான் என்னன்னா, என் பலவீனத்தை பார்த்து கொண்டு இருக்கிறேன், பலவீனத்தை மாற்றுகிற இயேசுவை பார்க்கல. அதற்கு தடையா என்னன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் என்ன பிரிவினை உண்டாக்குவது என்னன்னா பாவம். வாசிங்க, ஊழியக்காரரை வாசிங்க. அவருடைய கை குறியும் போகல. அவர் அற்புதம் செய்கிறவர். ஆரம்பத்தில் அற்புதம் செய்த தேவன் இன்னைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறாரு. அவர் டயர்டாய் போகல. ஜெபம் கேட்க கூடாதபடிக்கு மந்தாரம் இல்ல அவருக்கு. நீ ஜெபிக்க முடியல, உன்னால ஜெபிக்க முடியல. காரணம் என்னன்னா, உன் தேவைகள் இருக்கிறது பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, அல்லேலூயா, வேலை பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்து நம்மளுக்குள்ள வச்சுக்கிட்டு ஃபுல்லா எந்திரிக்க முடியாம ஐ ஆம் ஃபுல் அப்படின்ட்டு போறோம். ஆமென் சொல்லுமா? பிஸி. அல்லேலூயா. என்னைக்கு போய் விழுகிறையோ அன்னைக்கு எந்திரிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு உனக்கு முடியலன்னு சொன்னாலும் ஜெபிக்க முடியாது, தேவ சமூகத்தில் நிற்க முடியாது, ஊழியம் செய்ய முடியாது, தேவ ஆவியானவருக்கு முன்பாக நான் வர முடியாது. இங்க நடக்கிற அரை மணி நேரம், 1 மணி நேரம் பிரேயருக்கு கூட வர முடியாது. ஆனா முடியாதோட நீ தொத்தக்கு என்ன செய்வ? உன் எல்லா வேலைக்கும், எல்லா பிரச்சனைகளுக்கும், உன் சொந்த பந்தத்துக்கு, என்ன பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் போவ. இதை பத்தர் பார்த்துட்டு உனக்கும் எனக்கும் சூப்பரான உறவு, நீ எப்பையெல்லாம் கேட்கிறியோ அப்பையெல்லாம் நான் கொடுப்பேன்னு சொல்லுவாரா? அக்கிரமங்களே, அக்கிரமம் தான் தேவனுக்கும் நமக்கும் நடுவில் பிரிவினை உண்டாக்குறது. ஆமென் சொல்லுமா? நம்ம அக்கிரமம்னா நான் தெரிஞ்சு செய்யறது. அதுல தாவீதை பார்க்கும்போது தவறு பண்ணும்போதெல்லாம் என்ன செஞ்சிடாப்புல, தாவீது தேவ சமூகத்துல அர்ப்பணிக்கிறான், ஒப்பு கொடுக்கிறான், சாம்பல்ல உட்கார்ந்து இருக்கிறான், ரட்டுடி இருக்கிறான், ஜெபிக்கிறான். என்னைக்காவது பாஸ்டிங் இருந்திருக்கிறியா? பாஸ்டர், நான் பாஸ்டிங் இருந்த நாட்கள்லாம் வேற. அன்னைக்கு ஆரம்பத்தில் நான் பாஸ்டிங் இருந்தேன். இன்னைக்கு என்னாச்சு? அன்னைக்கு ஆரம்பத்தில் அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு ஏன் அற்புதம் நடக்கல? எப்படி இருந்த நானே வராது. நானே சொல்லிடுறேன் எப்படி இருக்கிறேன். நல்லா யோசித்து பாருங்களேன். ஆவிலே அழுது புலம்பி ஜெபித்த நாட்கள் உண்டே. நம்ம அக்கிரமங்கள் நமக்கு பிரிவினை உண்டாக்குது. கீழ்ப்படியாத காரியங்கள் பிரிவினை உண்டாக்குறது. அடுத்து, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாருங்க, முகத்தை மறைக்கிறாரு. பாவங்கள் என்னதுன்னா, அந்த பாவம் என்பது அவருடைய முகத்தை மறைக்குது. பாவம்னா என்ன? தேவனுக்கு கீழ்ப்படியாத எதுவுமே பாவம். தேவனுடைய வசனத்தை மீறுவது பாவம்.
இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையின் தியானத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். இது பாவம், இது பாவம். இதை திறந்து பாருங்க. நான் 2 நாள்ல பல நாள் திறந்து பார்த்தேன். கரெக்டாக 3 மணிக்கு எந்திரிச்சு அந்த திறந்தன கரெக்டாக 6 மணிக்கு போயிடுது. ஜெபம் எங்கே வச்சு, ஐயோ ஜெபம் பண்ணலையே. இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை ஓடுது. அல்லேலூயா. ஆனால் நம்ம என்னன்னா ஜெபத்துக்கு வான்னு சொன்னா எங்க பாஸ்டர் போறது முடியல. அல்லேலூயா. அங்க போக முடியும், 2 வீட்டுக்கு போய் சொல்ல முடியாது. நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். நான் அப்படித்தான் இருக்கேன். ஆமென் சொல்லுமா. உங்களை மட்டும் சொல்லலை, நான் என்னையும் சேர்ந்து சொல்றேன். எனக்கு பிரச்சனை வராமல் இருக்கும் போதும் நான் என்ன செய்யறதில்ல, சில நேரத்தில் போகிறதில்ல. தூரத்துல எல்லாம் ஊழியர்களுக்கு போவோம், ஆனால் பக்கத்தில் என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். அதனால தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனுக்கு முன்பாக நமக்கு என்ன செய்யுது, பிரிவினையை உண்டாக்குது. தேவனாகிய கர்த்தர் நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார், எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறார். கர்த்தர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் மறுபடியும் அதை சரிப்படுத்த விரும்புகிறார். அதற்காகத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாட்டில் பெங்களூர்ல இருந்திருப்பேன். இந்த லெந்து நாட்களெல்லாம் இருக்காது. நமக்கு பூரா வந்துட்டு என்னன்னா அங்க பூரா லந்து நாட்கள் தான் இருக்கும். அல்லேலூயா. ஆமே ஆமே சொல்லுமா. அது ஒரு ஜாலியான நாட்கள். சோர்வு வரும்போது ஃப்ரெண்ட்ஸுகளோட கழிக்கிற நாட்கள், கேலி பண்ற, ஜாலியா பேசுற, அப்படிப்பட்ட நாட்கள் தான் இருக்கும். ஆனா என்னைக்காவது ஜெபிக்கணும் அப்படின்னு தோணுமா? ஆனா ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிப்பதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை சீர்படுத்த விரும்புகிறார். அதனாலதான் பெங்களூர்ல இருந்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், கேரளாவில இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு, மாதாகோவில் தெருவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறாரு, கடம்பளக்குன்றில இருந்து தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுமா. என்ன மிலிட்டரியில இருந்து கொண்டு வந்திருக்காரு. ஆமென் சொல்லுமா. நம்ம ஒரு வலிய பிசாசு நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற அந்த அவருடைய ஆயுதத்தை உடைச்சு போடும்படியாக இந்த நாளிலே நாம் தொடக்கத்திலிருந்து நம்ம சரியாய் செயல்படும் போது, அவருக்கும் நமக்கும் உள்ள பிரிவினையை உடைக்கும் போது முற்றிலுமாய் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார், மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுமா. ஆமென். கர்த்தர் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த 40 நாள்ல பெரிய ஒரு மாற்றம் வரப்போகிறது. ஆமென் சொல்லுமா.